வெல்கம் டு பிஎம் கெரியர் கைடன்ஸ். இன்றைய வகுப்புல டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ்ல இருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இதுல முதல் கேள்வி வந்து எல்சிஎம் ஹெச்எஃப்ல இருந்து இருக்கு. 62, 78, 109 ஆகியவற்றை வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4ஐ மீதிகளாக கொடுக்கக்கூடிய மீப்பெரு பொது காரணி என்னன்னு கேக்குறாங்க. மீப்பெரு பொது காரணினா ஹெச்சிஎஃப் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப 62 வகுக்கும் போது என்ன கொடுக்கணும்? 2 வரணும். அதுவே 78 அந்த ஹெச்சிஎஃப் ஆல வகுக்கும் போது 3 வரணும். 109 ஹெச்எஃப் வைக்கும்போது 4 மீதியா வந்து கிடைக்கணும் அப்படின்றாங்க. சோ இந்த கொஸ்டினை நீங்க ஹெச்எஃப் மெத்தட்லயும் ப்ரொசீட் பண்ணலாம், இல்ல நார்மல் லாஜிக்கல் திங்கிங்ல ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா? நான் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஹெச்எஃப் மெத்தட்ல சொல்லிடுறேன். இந்த மாதிரி மீதிகளா வரும் அப்படின்னா 62ல இருந்து வகுக்கும் போது 2 மீதியா வருமா? அப்ப அந்த 2 எடுத்துட்டு 62ல 2 மைனஸ் பண்ணிடுங்க. அந்த மீதி எடுத்துருங்க எப்பவுமே. இப்ப என்னது 60. அதே மாதிரி 78 வகுக்கும் போது மீதி என்ன வரும்? 3. அந்த 3ஐயும் கழிச்சிருங்க. அப்ப 75. அடுத்தது 109. 109 வகுக்கும் போது என்ன மீதி வரும்? 4. அப்ப 4 கழிச்சிட்டா 105. இப்போ இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் ஹெச்எஃப் கண்டுபிடிச்சா அதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இப்படியும் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ ஹெச்சிஎஃப் அப்படின்னா 3 நம்பருக்கும் காமனா இருக்கக்கூடிய நம்பரை வெளில எடுப்போமா? அப்ப ஃபர்ஸ்ட் எல்லா நம்பருமே 5 ஆல டிவைட் ஆகுமா? அப்ப 12 60, 15 75, 21 105. இப்ப 12, 15, 21 இந்த 3 நம்பருக்கும் காமனான டிவைசர் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு. என்னது? 3 இருக்கா? சோ அப்ப அந்த 3 எடுத்துக்கோங்க. இப்ப என்ன வரும்? 4 3s are 12, 5 3s are 15, 7 3s are 21. இப்ப 4, 5, 7 இந்த 3 நம்பருக்கு ஏதாவது காமன் டிவைசர் இருக்கா? காமன் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. சோ இப்ப இதோட ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 5 into 3ங்கிறதா ஹெச்சிஎஃப். அப்ப ஹெச்சிஎஃப் எவ்வளவு? 5 into 3 15. சோ அப்ப ஆன்சர் என்னன்னா 15. சோ அப்ப 62 15ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 மீதி கிடைக்கும். 78 15ஆல டிவைட் பண்ணீங்கன்னா மீதி 3 கிடைக்கும். 109 15ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மீதி 4 கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்ப இதான் ஆன்சர். இப்போ இந்த மெத்தட் இல்லாம எப்படி லாஜிக்கலா சொல்லலாம் அப்படின்னா ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ 62 20ஆல வகுத்தா மீதி 2 கிடைக்கும். அது கரெக்டா இருக்கு. ஆனா 78 20ஆல வகுத்தீங்கன்னா 3 20 60 மீதி எவ்வளவு கிடைக்கும்? 18 கிடைக்கும். ஆனா இங்க என்ன சொல்லிருக்காங்க? 3 தான் வரணும். 78 வகுக்கும் போது 3 தான் வரணும். அப்ப 20ஆல வகுக்கும் போது 3 வராது, 18 வரும். அப்ப இந்த ஆப்ஷன் வராது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து அதேதான். இப்ப ஒருவேளை 10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 78 10ஆல வகுத்தீங்கன்னா 5 70 மீதி எவ்வளவு கிடைக்கும்? 8 கிடைக்கும். 3 வராது. அப்ப இந்த ஆப்ஷனும் வராது. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இருக்கு. 5ஆல வகுக்கும் போது உங்களுக்கு இது 78 5ஆல வகுக்கும் போது உங்களுக்கு மீதி 3 தான் வரும். அதே மாதிரி 109 5ஆல வகுக்கும் போதும் உங்களுக்கு மீதி 4 தான் வரும். ஓகேங்களா? பட் ஆனா அவங்க கேக்குறது மீப்பெரு பொது காரணி அப்படின்றாங்க. அதே மீப்பெரு அப்படின்னா 5ஆல வகுக்கும் போது உங்களுக்கு 2 3 4 தான் வரும். ஆனா 15ஆல வகுத்து பாருங்களேன். 62 வகுக்கும் போது 4 15 60 மீதி 2. அதே 5 15 75 மீதி 3. அடுத்தது இதனால வகுக்கும் போது 90 105. ஓகேங்களா? அப்ப 7 டைம் போட்டீங்கன்னா 105. சோ அப்ப மீதி 4 வருது. சோ அப்ப இந்த 2ல 5 15 இதுல எது மிகப்பெரிய பொது காரணி? 15 தான் மிக பெருசு. அப்ப அதனால ஆப்ஷன் பி தான் வந்து சரியான விடை. இந்த மாதிரி லாஜிக்கலாவும் நீங்க கொண்டு போலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. வில்சன், மதன், குணசேகரன் ஆகியோர் ஒரு வட்ட வடிவிலான ஓடுபாதையின் ஒரு சுற்று முறையை 10, 15, 20 நிமிடங்கள் சுற்றி முடிக்கின்றனர். அவர்கள் தொடக்க புள்ளியில் காலை 7 மணிக்கு ஒன்றாக சுற்றத் தொடங்கினால் அவர்கள் மீண்டும் எப்போது தொடக்க புள்ளியில் ஒன்றாக சந்திப்பார்கள்? இந்த மாதிரி மீட்டிங் டுகெதர் அப்படின்னு வந்துச்சுனாலே நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சோ இதுல வில்சன் அப்படிங்கிறவரு ஒரு சுற்றுக்கு 10 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. மதன் 15 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. குணசேகரன் 20 நிமிஷம் எடுத்துக்கிறாரு. சோ அப்ப எல்சிஎம் கண்டுபிடிங்க. 10, 15, 20 இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60 வரும். இப்ப 10 நிமிடம், 15 நிமிடம், 20 நிமிடமா? 3மே எதால டிவைட் ஆகும்? 5ஆல டிவைட் ஆகுமா? 3, 4. அடுத்தது 2ஆல எல்சிஎம் தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால ஏதாவது 2 நம்பருக்கு காமனா இருந்தாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்ப எல்சிஎம் ஈக்குவல் டு 5 into 2 into 3 into 2. 5 2s are 10. 10 into 3 is 30. 30 into 2 is 60 minutes. நிமிடங்கள். ஏன்னா இது எல்லாமே நிமிடங்கள்ல தானே இருந்துச்சு. அப்ப 60 நிமிடங்கள். 60 நிமிடங்கள்னா எவ்வளோ? 1 மணி நேரம். அதாவது 1 மணி நேரம். சோ அவங்க 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா மறுபடியும் 1 மணி நேரம் கழிச்சு மீட் பண்ணுவாங்க. அப்ப மறுபடியும் 8 மணிக்கு மீட் பண்ணுவாங்க. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின்.
மூன்று எண்கள் முறையே 2a, 5a அண்ட் 7a ஆகியவற்றின் மீசீமா கண்டுபிடிக்க சொல்றாங்க. மீசீமா அப்படின்னா காமனா இருக்கிறது என்ன? a, அது வெளில வந்துடும். அப்ப 2, 5, 7. இந்த இதுக்கு ஏதாவது காமன் டிவைசர் இருக்கானா? இல்ல. அப்போ எல்சிஎம் என்னன்னா எல்லாத்தையும் மல்டிபிள் படிக்கணும். a இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 7. 2 5s are எவ்வளோ? 10. 10 இன்ட்டு 7 எவ்வளோ? 70. அப்ப 70 இன்ட்டு a 70a அவ்வளவுதான். ஸோ இப்போ ஆன்சர் என்னன்னா 70a. ஓகேவா? சிம்பிளான கொஸ்டின் இதெல்லாம். அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்க. 80 லிட்டர் கலவையில் பால் மற்றும் நீரின் விகிதம் 7:3. அதாவது மில்க் வாட்டர் ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னா 7:3 இருக்கான். மொத்தமா இது எவ்வளவு லிட்டர்ஸ்னா 8 லிட்டர்ஸ். இப்ப மில்க்கும் வாட்டரும் சேர்த்து மொத்தமா எவ்வளவு இருக்கு? 80 லிட்டர். இதுல 7 பங்கு மில்க், 3 பங்கு வாட்டர் இருக்கு. அப்ப மொத்தமா 7 பங்கு பிளஸ் ஒரு 3 பங்கு சேர்த்தா 80 லிட்டர் வருதான். அப்ப 7 பங்கு 3 பங்கு ஆட் பண்ணா எத்தனை? 10 பங்கு. 10 பங்குங்கிறது 80னா ஒரு பங்கோட வேல்யூ எவ்வளவா இருக்கும்? 80/10 போட்டா 8ஆ? இப்போ ஒரு பங்கு 8னா 7 பங்கு எவ்வளோ? 7 8 56. 3 பங்கு எவ்வளவா இருக்கும்? 3 8 24. சோ இப்ப இனிஷியலா அந்த கலவையில எவ்வளவு இருக்குன்னா 56 லிட்டரு பாலும் 24 லிட்டரு தண்ணியும் இருக்கு. ஓகேங்களா? இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த இத 2:1 அப்படிங்கிற விகிதத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இத 2:1ங்கிற விகிதத்துக்கு கொண்டு வரணும்னா எவ்வளவு நீர் ஆட் பண்ணணும்னு கேக்குறாங்க. ஓகேங்களா? சோ அப்ப இதுல நீர் தான் ஆட் பண்ண போறோம், பால் ஆட் பண்ண போறது கிடையாது. சோ அப்ப மில்க் டு வாட்டர் ரேஷியோ எப்படி இருக்கணும்? 2:1 இருக்கணும். இதுல மில்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 56 லிட்டர் இருக்கு. இதுல எந்த சேஞ்சும் கிடையாது. அப்ப வாட்டர் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாக்கணும். சோ அப்ப 56 லிட்டருங்கிறது 2 பங்குனா, ஏன்னா மில்க் தானே, மில்க் 2 பங்கு, அந்த 2 பங்குங்கிறது 56 லிட்டர். இப்ப 2 பங்குங்கிறது 56 லிட்டர்னா ஒரு பங்கு என்னது? 28ஆ? சோ அப்ப 28 லிட்டர் வாட்டர் இருக்கணும். ஆனா ஆல்ரெடி அதுல எத்தனை லிட்டர் வாட்டர் இருக்கு? 24 லிட்டர் இருக்கு. அப்ப எவ்வளவு நான் ஆட் பண்ணணும்? இன்னொரு 4 லிட்டர் ஆட் பண்ணா 28 லிட்டர் ஆயிடும். சோ அப்ப 4 லிட்டர்ஸ் நம்ம இன்னும் ஆட் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 5th கொஸ்டின். ஒரு கல்லூரியில் மாணவ மாணவிகளின் விகிதம், மாணவ மாணவிகள் அப்படிங்கறத ஆண்கள் பெண்கள்னு வச்சுக்கோங்க. சோ இப்ப பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கான ரேஷியோ எப்படி இருக்கு அப்படின்னா 3:2ன்னு இருக்கு. இதுல 20% ஆஃப் மாணவர்கள் மற்றும் 25% மாணவிகள் வயது வந்தோர். ஓகேங்களா? வயது வந்தோர்னா 18 வயசு பூர்த்தி அடைந்தவர்கள் எனில் வயது வந்தோர் அல்லாத மாணவ மாணவிகளின் விகிதம் என்னன்னு கேக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க, 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கவங்க இதுல எத்தனை பெர்சன்டேஜ்? 20%. இதுல எவ்வளோ? 25% அப்படின்னா 15 வயசுக்கு கீழ இருக்கவங்க பிலோ 18 எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% 18க்கு மேலனா மீதி இருக்க 80% என்னது? 18க்கு கீழ இருக்குமா? அதே மாதிரி இந்த கேர்ள்ஸ்ல 25% வந்து 18க்கு மேலன்னா கேர்ள்ஸ்ல மீதி இருக்கக்கூடிய 75% என்னது? 18க்கு கீழ இருப்பாங்களா? சோ அவ்வளவுதான். சோ இதோட ரேஷியோவை தான் கேக்குறாங்க. அப்ப பாய்ஸ் வந்து 3x, கேர்ள்ஸ் வந்து 2x. அப்ப பாய்ஸ் கேர்ள்ஸ் உடைய 18 பிலோ உடைய ரேஷியோ வேணும் அப்படின்னா 3x into 18% இஸ்டு 2x. கேர்ள்ஸ்ல மொத்தமே 2x. அதுல 75% வந்து 18 பிலோ. ஓகேவா? சோ எப்படி வரும்? ரேஷியோ பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்? காமனா இருந்தாலே கேன்சல் பண்ணிடுவோம். இங்கேயும் டினாமினேட்டர்ல 100 இருக்கு, இங்கேயும் இருக்கு, கேன்சல் ஆயிடும். ஏன்னா அவங்க விகிதம் தானே கேக்குறாங்க. சோ அடுத்தது பாருங்க, 80 இருக்கு, இங்க 75 இருக்கு. எத்தனை? 16 5 80, 15 5 75, 4 3 3, 5 3 5. அப்ப 16 இஸ்டு என்ன? 2 5 10ன்னு வருதா? சோ எகெயின் உங்களால எக்ஸுக்கு எக்ஸ் கேன்சல் ஆயிடும். 16 10னா 8:5. அப்ப ரேஷியோ எவ்வளவு அப்படின்னா 8:5. சிம்பிள். சோ இதுல 20% 18 above அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய 80% 18 below. அப்ப 3x of 80% is 18 below. கேர்ள்ஸ் பொறுத்த வரைக்கும் 2xங்கிறது கேர்ள்ஸோட கவுண்ட். அதுல 25% is 18 above அப்படின்னா ரிமைனிங் 75% is 80 below. ஓகேங்களா? சாரி, எஸ் கரெக்ட். சோ இப்ப 8:5ங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. ரூபாய் 3200க்கு 2.5% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடும் முறையில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேக்குறாங்க. இயர்லி ஒன்ஸ் தான் கால்குலேட் பண்றாங்க. அப்ப 2 இயர்ஸ்ல எத்தனை டைம் கண்டுபிடிச்சிருப்பாங்க? 2 முறை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப 2 டைம்ஸ் அப்படின்னா அதுக்கான கோடு என்ன? 1 2 1. சோ ஃபர்ஸ்ட் 1க்கு நேரா எவ்வளவு பிரின்சிபலோ அதை எழுதிக்கோங்க. இந்த 3200ல 2.5% அப்படிங்கிறது என்னன்னு கண்டுபிடிங்க. ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகும்? 2 0க்கு 2 0 கேன்சல் ஆயிடுமா? அப்ப 32 into 25ன்னு போடுங்க. ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சுக்கோங்க. அப்ப
32 25 800. அப்போ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கணும் 80ன்னு கிடைக்கும். 32 டைம் 2.5 போட்டீங்கன்னா உங்களுக்கு 80ன்னு கிடைக்கும். அப்ப அந்த 80 இங்க கொண்டு வந்து எழுதுங்க. அடுத்தது 80ல 2.5% என்னன்னு கண்டுபிடிச்சு அடுத்ததுல போடுங்க. 4 20 80, 5 20 உங்களுக்கு என்னது 100. 4 இன்ட்டு 2.5 எவ்வளவு 10. இப்போ 10/5னா 1 2 அப்ப 2 டைம்ஸ்னு வரும். அப்ப 2 rupees. ஓகேவா? மேல என்ன கோட் இருக்கோ அதை அப்படியே கீழே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 80 இன்ட்டு 2 எவ்வளோ 160. 2 சாரி இங்க 1 தான், ஏன்னா மேல கோடு 1 தானே. 1 இன்ட்டு 2 எவ்வளோ 2. அப்ப கூட்டு வட்டி தானே கேட்கறாங்க. 160 பிளஸ் ஒரு 2 எவ்வளோ 162. அவ்வளவுதான். ஸோ இப்போ 3200ல 2.5% எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 80. 80ல 2.5% எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 ரூபா. அப்ப அதை போட்டா முடிஞ்சு. அப்ப 162ங்கிறதா கூட்டு வட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 4% கூட்டு வட்டியில் ரூபாய் 2028 ஆக மாறுகிறது எனில் அசலை காண்க அப்படின்றாங்க. கூட்டு வட்டி தானே. சோ கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா என்ன? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் இன்ட்டு 100 பிளஸ் ஆர் டிவைடட் பை 100 பவர் n. ஓகேங்களா? இதுல அமௌண்ட் எவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க 2028 ஈக்குவல் டு பிரின்சிபல் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 4%. அப்ப 104/100. இந்த பவர் n என்னங்கிறது எவ்வளோ 2 இயர்ஸ். இப்ப ஸ்கொயர். ஓகேங்களா? சோ இந்த p வந்து கீழே வந்துரும். இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க. இப்ப இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணதுனால பண்ணிக்கோங்க. சோ என்ன வரும் 52. இது 50. அடுத்தது இங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 26. இங்க 25. ஓகேவா? சோ இது எப்படி இருக்கு 2028. இந்த p இங்க மல்டிபிள் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா டினாமினேட்டர்ல வந்துரும். which is equal to 26/25 the whole square இருக்கா? இதை அப்படியே எலாபரேட் பண்ணி எழுதலாமா? 20 into 28 divided by p equal to 26 square எப்படி எழுதலாம்? 26 into 26 எழுதலாமா? 25 square எப்படி எழுதலாம்? 25 into 25 எழுதலாமா? இதை எப்படியே வச்சுக்கோங்க. இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்க சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ நியூமரேட்டர் கேன்சல் பண்ணலாம். என்ன வரும் 13 2 26. இதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 1014. மறுபடியும் 13 2 26. இதை பண்ணீங்க அப்படின்னா 507. ஓகேவா? அடுத்தது இதை வந்து 13வது டேபிள் 507ங்கிறது 13ஆல வகுப்படும். ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும் 4 13 13 3 13 33 39. ஓகேங்களா? 3 13 என்னது 39. மீதி 111 மிச்சம் வரும். அப்ப 117ன்னு வரும். 117ங்கும் போது 13ஆல டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7 டைம்ஸ் வரும். ஏன்னா இல்ல 9 டைம்ஸ் வரும். 9 டைம்ஸ் வந்து 117. அப்ப எப்படி வந்துரும். அப்ப அடுத்தது 4 13 13 3 13 39. இங்க 3 இருக்கா? சோ இது எப்படி இருக்கு 3/p equal to 1/25 into 25. சோ கிராஸ் மல்டிபிள் அவ்வளவுதான். அப்ப p equal to 3 into 25 into 25 which is equal to p. 25 25 சார் எவ்வளவு 625. அப்ப 3 into 625 equal to p. 5 3 5 மீதி 1 2 3 6 1 7 6 3 18. அப்ப 1875. அவ்வளவுதான். சோ ஆன்சர் என்னன்னா 1875. இல்ல நான் வந்து 1 to 1 மெத்தட்ல போட்டுக்கிறேன் அப்படின்னா போட்டுக்கோங்க. சோ அப்படி போடும்போது எந்த இது நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இங்க ட்விஸ்ட். ஏன்னா எல்லாமே நியரஸ்ட் வேல்யூ. சோ அப்படிங்கும்போது உங்களுக்கு எடுத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே செக் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். சோ அதனால பெட்டர் கோ வித் ஃபார்முலா. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8. ரூபாய் 15,000க்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்னன்னு கேக்குறாங்க. தனி வட்டி கூட்டு வட்டிக்குமான வித்தியாசத்துக்கான ஃபார்முலா 2 வருஷத்துக்கு அப்படின்னா சி டிஃபரன்ஸ் எஸ்ஐ ஈக்குவல் டு பி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 100 into 100. ஓகேங்களா? ஸோ இப்போ டிஃபரன்ஸ் தானே கேட்டிருக்காங்க. அப்போ அதுதான் நீங்க கால்குலேட் பண்ணும். பி எவ்வளோ 15,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 6%. அப்போ 6 into 6 ஆர் ஸ்கொயர்டுங்கனால டிவைடட் பை 100 into 100. ஓகேவா? 2 0 கேன்சல். ஒரு 0 கேன்சல். 2 5 10 3 5 5 1 2 2 3 2 6. அப்போ 3 9 9 6 என்னது 54. ஸோ அப்போ எவ்வளோ டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஏஎஸ்ஐ டிஃபரன்ஸ் வந்து 54 ரூபா. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9. ஒரு எண்ணானது 25% அதிகரிக்கப்பட்ட பிறகு 20% குறைக்கப்படுகிறது எனில் அந்த எண்ணில் ஏற்பட்ட சதவீத மாற்றம் என்னன்றாங்க. ஃபர்ஸ்ட் அந்த எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப அதிகரிச்சிச்சுன்னா 100 பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். அதுவே குறைஞ்சிச்சு அப்படின்னா 100 மைனஸ்ன்னு எடுத்துக்கணும். வேற ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? சோ இப்போ
ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, அதிகரிச்சிருக்குன்னு தானே சொல்றாங்க. அப்ப 100 + 25 100 + 25 எவ்வளோ 125% இன்ட்டு அடுத்தது என்ன ஆகுது 20% குறைஞ்சிருக்கா, குறைஞ்சிருக்குன்னா 100 மைனஸ், அப்ப 100 - 20 எவ்வளோ 80%. அவ்வளவுதான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. பண்ணும்போது எப்பவுமே ஒரு 100 கீழே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன ஆகும், 5 25 125, 4 25 100, ஒரு நாள் 4 20 நாள். அப்ப 20 × 5 எவ்வளோ 100ஆ? இப்ப 100/100 எக்ஸ்னு வருதா? 100/100 எப்படி எழுதலாம்? 100% எழுதலாமா? 100% ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எதுவுமே சேஞ்ச் ஆகல அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 100 விட அதிகமா இருந்துச்சுன்னா எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுவோம். அதுவே 100 விட கம்மியா இருக்கு அப்படின்னா எவ்வளவு கம்மியா இருக்கோ அதை சொல்லுவோம். ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா 100%ங்கிறது அப்படியே இருக்கு. சோ அப்ப மாற்றம் இல்லை அப்படிங்கறதா இதற்கான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10. ஒரு மாணவர் 31% மதிப்பெண்களை பெற்று 12 மதிப்பெண்கள் குறைவாக பெற்றதால் தேர்ச்சி பெறவில்லை. தேர்ச்சி பெற தேவையான தேர்ச்சி பெற 35% மதிப்பெண்கள் தேவையெனில் தேர்வின் மொத்த மதிப்பெண்கள் என்னன்னு கேக்குறாங்க. தேர்வுடைய மொத்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறது எப்பவுமே 100%. ஓகேவா? சோ இப்ப அவரு எவ்வளவு எடுத்திருக்காருன்னா 31% எடுத்திருக்காரு. ஆனா எவ்வளவு எடுத்தா பாஸ்? 35% எடுத்தா பாஸ். சோ ஆனா இங்க என்ன இன்னொரு ஹிண்ட் குடுத்திருக்காங்கன்னா 31% எடுத்திருக்காரு. இன்னும் எவ்வளவு மார்க் எடுக்கணும்னா 12 மார்க் எடுக்கணும். அப்ப இங்க இருந்து இதுக்கு வரணும் அப்படின்னா 12 மார்க். சோ பெர்சன்டேஜ் வைஸ் இங்க இருந்து இதுக்கு எவ்வளவு 31%, 5% 31% எடுத்துட்டாரு. இன்னும் எவ்வளவு பெர்சன்டேஜ் எடுத்தா பாஸ் ஆயிருப்பாரு? 4% எடுத்தா பாஸ் ஆயிருப்பாரு. அதுவே மார்க்லன்னு பாத்தீங்கன்னா 12 மார்க்ஸ் எடுத்தா பாஸ் ஆயிருப்பாரு. அப்ப இந்த 4%ங்கிறதா இந்த 12 மார்க்ஸ்ங்கிறதா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ 4%ங்கிறது 12 மார்க்ஸ்னா 100% மொத்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறது 100% மதிப்பெண்கள். அப்ப 100% அப்படிங்கிறது எவ்வளவு மார்க்ஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் 4 3 12 பாக்ஸ் மெத்தட் ஸ்ட்ரெயிட்டா இருந்தா கேன்சல் பண்ணிக்கலாம். பெர்சன்டேஜ் கேன்சல், ஏன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. அப்ப இங்க 100 இருக்கு, இங்க 3 இருக்கு, கிராஸா இருக்கிறதுனால மல்டிபிள். அப்ப x = 3 × 100 எவ்வளோ 300. ஓகேங்களா? அவ்வளவுதான். அப்ப மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு அப்படின்னா 300. 4%ங்கிறது 12 மார்க்னா 1%ங்கிறது 3 மார்க். அப்போ 1% 3 மார்க்னா 100%ங்கிறது என்னது 300 மார்க். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11. ஒரு எண்ணை 25% குறைத்தால் 225 கிடைக்கிறது. அது 390ஆக மாறுவதற்கு எத்தனை சதவீதம் அதிகரிக்க வேண்டும்ங்கிறாங்க. எப்பவுமே அந்த எண்கிறது 100% தான். இந்த 100%ல இருந்து 25% குறைக்கிறோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும் 75% தான் இருக்கும். அந்த 75%ங்கிறது தான் என்னன்னா 225. அதாவது ஒரு எண் 100%. அதுல இருந்து 25% குறைச்சா பெர்சன்டேஜ் வைஸ் 75% தான். அந்த 75% ஆஃப் நம்பருங்கிறதா 225ட்டாங்க. அதே நம்பரு 390ஆ மாறணும் அப்படின்னா எவ்வளவு பெர்சன்டேஜா இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிங்க. ஓகேவா? சோ இப்போ இதுவும் 5ஆல டிவைட் ஆகும். இந்த 225 5ஆல டிவைட் ஆகுமா? சோ அப்ப டிவைட் பண்ணிக்கோங்க. என்ன வரும் 15 5 75. இதுவே இங்க போட்டீங்கன்னா 45 5 225. 3 5 15. இது எவ்வளோ 9 5 45. ஒரு 3 3 3 9. இங்க 3 இருக்கு, இங்க 390 இருக்கு. எப்படி இருக்கு? ஸ்ட்ரெயிட்டா இருக்கா? கேன்சல் பண்ணிக்கலாமா? ஒரு 3 130 390. அப்ப எக்ஸ் பெர்சன்டேஜ்ங்கிறது என்ன கிடைச்சிருச்சு? இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கிராஸா இருக்கறனால இங்க வந்துரும். மல்டிபிள் ஆயிடும். அப்ப எக்ஸ் பெர்சன்டேஜ் ஈக்குவல் டு 130%. அப்ப அந்த எண் 100 தான். அதோட எவ்வளவு ஆட் பண்ணா 390ஆ மாறுன்றாங்க. 30% ஆட் பண்ணா. அப்ப 30%ங்கிறது அதிகரித்த எவ்வளவு சதவீதம் அதிகரிக்கணும்னா 30% நீங்க அதிகரிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிள். 100% இருக்கு. அதுல 25% போச்சுன்னா 75% இருக்கணும். அந்த 75%ங்கிறது உங்களுக்கு 225 குடுத்துட்டாங்க. அப்ப 390ங்கிறது எவ்வளவு பெர்சன்டேஜ்னு பாருங்க. 390ங்கிறது 130%. அப்ப அந்த எண்ணுல இருந்து ஒரு 30% இன்க்ரீஸ் பண்ணாதான் 390ஆ மாறும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 12. 12. ஒரு LED குழல் விளக்கின் குறித்த விலை 550 ரூபாய். கடைக்காரர் அதற்கு 8% தள்ளுபடி வழங்குகிறார் எனில் அந்த LED குழல் விளக்கின் விற்பனை விலை என்னன்னு கேக்குறாங்க. சோ 100% விற்பனை மார்க் த பிரைஸ். அதுல 8% தள்ளுபடி போச்சுன்னா மீதி எவ்வளவுக்கு விற்பாரு? 92%க்கு விற்பாரா? சோ அந்த பொருளோட விலை 550 ரூபாய். இதுல இருந்து 92% கால்குலேட் பண்ணா முடிஞ்சு. ஓகேங்களா? அதாவது 8% டிஸ்கவுண்ட். இப்போ நீங்க என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் வாங்க வரீங்க. அந்த பொருளுடைய காஸ்ட் வந்து 550 ரூபாய் வாங்குறோம். ஒரு டிஸ்கவுண்ட் கொடுங்கங்கிறீங்க. ஒரு 8% எடுத்துக்கப்பா அப்படின்றோம். அப்போ 100ல 8% போக மீதி எவ்வளவு 92%க்கு நீங்க எனக்கு பே பண்ணுவீங்களா? சோ அதானே என்னுடைய விற்பனை விலை. அப்ப 550 ரூபாயில 92% என்னன்னு கண்டுபிடிச்சா முடிஞ்சு. 0க்கு 0 கேன்சல். 2 5 10 11 5 55. 1 2 2
4 2 8 6 2 12 அப்ப 46 இன்ட்டு 11 46 இன்ட்டு 11 போட்டீங்கன்னா 6 10க்கு 0 மீதி 1 4 1 5 506 ரூபா. ஸோ ஆன்சர் என்னன்னா 506. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. இது எல்லாமே சிம்பிளான கொஸ்டின் தான், அதனாலதான் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13. 12 மீட்டர் பக்க அளவுடைய ஒரு சதுர வடிவிலான வீட்டு மனைக்கு வேலி அமைக்க மீட்டருக்கு 15% ஆகும், 15 ரூபாய் ஆகும் எனில் செலவை காண்கங்கிறாங்க. ஒரு சதுர வடிவ வீடுன்ட்டாங்க, சோ வீட்டு மனைன்ட்டாங்க. அப்போ ஒவ்வொரு பக்கமும் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. அப்ப இது 12 தான், இது 12, இது 12, இது 12. சோ வேலி எங்க அமைப்போம்? அவுட்டர்ல தானே அமைப்போம். அப்ப அவுட்டர் அப்படிங்கிறது என்னன்னா சுற்றளவுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த சதுரத்துடைய சுற்றளவு எவ்வளவு? சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன? சதுரத்துக்கான சுற்றளவுக்கான ஃபார்முலா 4a. இப்ப 4 இன்ட்டு ஒரு பக்கம் எவ்வளவு? 12. அப்ப 4a 4 இன்ட்டு 12 48 மீட்டர். இப்போ ஒரு மீட்டருக்கு எவ்வளவு? 15 ரூபா. அப்ப 48 மீட்டருக்கு எவ்வளவு அப்படின்னா 48 இன்ட்டு 15 போட்டா கிடைச்சோம். 40க்கு 0 மீதி 4 5 20 24 48 அப்படியே வந்துடும். அப்ப 0 12க்கு 2 மீதி 1 720 ரூபா. அப்ப ஆன்சர் எவ்வளவு அப்படின்னா 720 ரூபா. புரியுதுங்களா? சோ வேலிங்கிறது சுத்தி தான் அமைப்போம். அப்ப சுத்தி அமைக்கிறோம் அப்படின்னா சுற்றளவுல அமைக்கிறது. 12 மீட்டர் பக்க அளவு இருக்கக்கூடிய ஒரு சதுரத்துடைய சுற்றளவு 48 மீட்டர். அப்ப ஒரு மீட்டருக்கு 5 ரூபானா 48 மீட்டருக்கு 48 இன்ட்டு 5 போட்டீங்கன்னா 720 கிடைக்கும். அடுத்தது 40 சென்டிமீட்டர் பக்க அளவில் ஒரு சமபக்க முக்கோணத்தின் ஒரு முனையிலிருந்து 6 சென்டிமீட்டர் பக்க அளவு உள்ள ஒரு சமபக்க முக்கோணம் நீக்கப்படுகிறது எனில் மீதமுள்ள பகுதியின் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு முக்கோணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முக்கோணம் கரெக்டா வரமாட்டேன்தா, நீங்க இது முக்கோணமா இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு முக்கோணம் இருக்கு. இந்த முக்கோணத்தோட ஒவ்வொரு பக்கமும் என்னன்னா 40. ஏன்னா சமபக்க முக்கோணம்ட்டாங்க. இது 40, இது 40, இது 40. இப்படிப்பட்ட முக்கோணத்துல ஒரு முனையில இருந்து 6 சென்டிமீட்டர் பக்க அளவுல ஒரு சமபக்க முக்கோணம் தான் கட் பண்ணி எடுக்கிறாங்க. ஓகேங்களா? 6 பக்கம்னா இது 6, இது 6, இது 6. ஓகேவா? சோ இப்படிப்பட்ட ஒரு முக்கோணம் வெட்டி எடுக்கப்படுது. அப்ப ஏதாவது ஒரு முனையில, இப்ப நான் இந்த முனையில வெட்டி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதான் அந்த 6 பக்கம் 6. இப்ப இது 6, இது 6, இது 6 இருக்குமா? சோ மொத்தமா இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு? 40. அப்ப இங்க 6 போச்சுன்னா மீதி இங்க எவ்வளவு இருக்கும்? 34 இருக்குமா? கரெக்டா? ஏன்னா 40ல இங்கேயே 6 போச்சுன்னா இது எவ்வளவு? 34. அதே மாதிரி இங்கேயும் 34 இருக்குமா? ஆனா இந்த பக்கம் என்னதான்? 40 தான். ஆனா இங்க எவ்வளவு இருக்கும்? 6 இருக்குமா? சோ அப்ப இது எப்படி இருக்கு? இந்த முக்கோணத்தை கட் பண்ணி எடுத்துறேன், இந்த போர்ஷனை கட் பண்ணி எடுத்துறேன். எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இதுல இது 34, இது 34. ஏன்னா மேல ஒரு 6 போயிடுச்சு. அடுத்தது இது 40, இது என்னது? 6. ஏன்னா இங்க என்னவோ அதான். இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா சுற்றளவு தான் கேக்குறாங்க. சுற்றளவுனா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா முடிஞ்சு. அப்ப 40 பிளஸ் 34 பிளஸ் 34 பிளஸ் 6 எவ்வளோ? 40 40 80, 80 ஒரு 30 110, ஒரு 4 114. அவ்வளவுதான். சோ இப்ப ஆன்சர் என்னன்னா 114. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஒரு சமபக்க முக்கோணம் இருக்கு, 40 40 40ன்னு. அதுல ஒரு 6 6 6ன்னு இருக்கக்கூடிய ஒரு முக்கோணத்தை கட் பண்றாங்க. சோ அப்ப கட் பண்ணும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த 40ல ஒரு 6 போச்சுன்னா 34 மட்டும்தான் இந்த சைடுல நிக்கும். அதே மாதிரி இந்த சைடுக்கும் 34 தான் நிக்கும். அடுத்தது இந்த பக்கம் 6னா இந்த இதுவும் 6ன்னு தான் வந்து நிக்கும். ஓகேவா? சோ இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா சுற்றளவு. ஓகேவா? 15th கொஸ்டின். ஒரு இணைக்கர வடிவிலான மைதானத்தின் உயரம் 14, மேலும் அதன் அடிப்பக்கம் உயரத்தை விட 8 மீட்டர் கூடுதல் எனில் மைதானத்தை சமன்படுத்த ஒரு சதுர மீட்டருக்கு 15 வீதம் எவ்வளவு செலவாகும்னு கேக்குறாங்க. இணைகரம் அப்படின்னா எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஓகேவா? இந்த இணைகரத்தை பொறுத்த வரைக்கும் இது பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பர்பண்டிகுலர் லைன் இருக்கு பாருங்க, இது ஹைட்னு சொல்லுவாங்க. சோ இந்த இணைகரத்துக்கான பரப்புக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா BH. அவ்வளவுதான். சோ அப்ப இங்க உயரம் என்னன்னு கொடுத்துட்டாங்க, எவ்வளோ? 14 அப்படின்னுட்டு. ஆனா அடிப்பக்கம் இந்த பிங்கிறது என்னன்னு சொல்லிட்டாங்க, உயரத்தை விட 8 கூடுதல்ட்டாங்க. உயரம் 14னா அதை விட 8 கூடுதல்னா பி எவ்வளோ? 22வா? அப்ப இணைகரத்துடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 இன்ட்டு 14. அவ்வளவுதான். ஓகேவா? சோ இப்ப 22 இன்ட்டு 14 எவ்வளவு வரும்? மல்டிபிள் பண்ணுங்க. 2 2 8 ஒரு டைம். அப்ப 22. அப்ப 8 10க்கு 0 மீதி 1 308. அப்ப இணைகரத்துடைய பரப்பளவு எவ்வளவுனா 308 ஸ்கொயர் மீட்டர். ஓகேவா? மீட்டர் ஸ்கொயர். ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு செலவாகுமா? 15 ரூபா. அப்ப 308க்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னா 308 இன்ட்டு 15. அவ்வளவுதான். 8 40, 3 5 308. சோ அப்ப 0 12க்கு 2 மீதி 1 6 4. அப்ப 4620 ரூபாய் செலவாகும். புரியுதா? சோ இணைகரத்துடைய பரப்பளவு கண்டுபிடிங்க.
அந்த பரப்பளவு தான் சமன்படுத்த போறீங்க. அந்த பரப்பை தான் சமன்படுத்த போறீங்க. ஒரு ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு 5 ரூபா அப்படின்னா 308 ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோ? அப்ப 308 இன்ட்டு 15 போட்டீங்கன்னா 4620 ரூபா கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 16. ஒரு கனசதுர வடிவிலான பால் தொட்டியானது 1,25,000 லிட்டர் கொள்ளளவை கொண்டுள்ளது. அத்தொட்டியின் பக்க நீளத்தை கணக்கிடுக அப்படின்றாங்க. கனசதுரம்னுட்டாங்க. சோ ஃபர்ஸ்ட் இது அதுல பால் ஊத்துறாங்க அப்படின்னா அந்த கொள்ளளவு அந்த வால்யூம் என்னங்கிறது தான் நம்மளுக்கு தெரியணும். ஆனா இங்க லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. 1 மீட்டர் கியூப் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 1000 லிட்டருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? அப்போ 1,25,000 லிட்டர்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல எத்தனை ஆயிரம் இருக்கு? 125,000 இருக்கா? அப்ப இது எதுக்கு ஈக்குவல்? 1,25,000 லிட்டர் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 125 மீட்டர் கியூப்க்கு ஈக்குவல். ஓகேங்களா? அப்ப கனசதுரத்துடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? a கியூப். அப்ப a கியூப் ஈக்குவல் டு 125. இப்ப a ஈக்குவல் டு என்ன? கியூப் ரூட் ஆஃப் 125. கியூப் ரூட் ஆஃப் 125 எவ்வளோ? 5. சோ அப்ப அந்த கனசதுரத்துடைய பக்க நீளம் எவ்வளோ? ஒவ்வொரு பக்கமும் எவ்வளவு இருக்கும்னா 5 மீட்டர் இருக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். சோ லிட்டர்ஸ்ல கொடுத்துருக்கிறதுக்கு மீட்டர் கியூபா கன்வெர்ட் பண்ணுங்க. 1 மீட்டர் கியூப் ஈக்குவல் டு 1000 லிட்டர்ஸ். அப்ப 1,25,000 லிட்டர்ஸ் வந்து 1000ஆல டிவைட் பண்ணீங்கன்னா you will get 125 மீட்டர் கியூப். அப்போ 125 மீட்டர் கியூப்னா அந்த கனசதுரத்துடைய ஒரு பக்கம் எவ்வளவு இருக்குன்னா 5. 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 தான் 125. ஓகேங்களா? சோ இப்ப ஆன்சர் என்னன்னா 5 மீட்டர். நெக்ஸ்ட் 17வது கொஸ்டின். ஒரு திண்ம இரும்பு உருளையின் மொத்த புறப்பரப்பு 1848 சதுர மீட்டர். மேலும் அதன் வலைப்பரப்பு மொத்த புறப்பரப்பில் 5 பங்கு ஆகும் எனில் இரும்பு உருளையின் உயரம் என்னன்னு கேக்குறாங்க. சோ இந்த உருளையுடைய மொத்த புறப்பரப்பு அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இப்ப உருளை எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? சோ இதுல இந்த போர்ஷன் இருக்குல்ல, இது வந்து வலைப்பரப்புன்னு சொல்லுவாங்க. இந்த வலைப்பரப்பு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2πRHன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பிளஸ் அதாவது உருளையின் வலைப்பரப்பு வந்து 2πRH. அது மட்டும் இல்லாம இந்த மேல ஒரு பரப்பு இருக்குல்ல, வட்டமா ஒண்ணு இருக்குமா, அதே மாதிரி கீழே அடிப்பக்கம் ஒரு வட்டம் இருக்குமா, சோ அது வட்ட வடிவத்துல தானே இருக்கு. அப்ப அதோடைய பரப்பு அப்படிங்கும்போது 2 டைம் சர்க்கிளோட பரப்பு. சோ வட்டத்தின் பரப்பு. அப்ப 2 இன்ட்டு வட்டத்துடைய பரப்புக்கான ஃபார்முலா என்ன? πr². ஓகேவா? சோ இதெல்லாம் சேர்த்ததுதான் உருளையின் மொத்த புறப்பரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அந்த மொத்த புறப்பரப்பு எவ்வளவுன்னு குடுத்துட்டாங்க? 1848ன்னு குடுத்துட்டாங்க. இதுல இன்னொன்னு கொடுத்திருக்காங்க. அதன் வலைப்பரப்பு அதாவது இந்த 2πRH இருக்குல்ல, இது எதுக்கு ஈக்குவல்னா மொத்த புறப்பரப்புல 5 பங்கு. மொத்த புறப்பரப்பு எவ்வளவு? 1848. இதுல 5 பங்கு இருக்கும் அப்படின்ட்டாங்க. 5 பங்கு இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த இது வந்து எவ்வளவுனா வலைப்பரப்பு, உருளையின் வலைப்பரப்புக்கான அளவு. இப்ப என்ன வந்துரும்? 4R 6, 3R 18, 0, 8R 48. இப்ப 308 இன்ட்டு 5, 40க்கு 40 தான். அப்படியே கூட வச்சுக்கோங்க. இல்லைன்னா 5ஆல மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 மீதி 1 5 4 0 1540ன்னு வரும். ஓகேங்களா? 308 இன்ட்டு 5 போட்டீங்கன்னா 1540 அப்படின்னு வரும். இதுதான் வலைப்பரப்பு. இந்த வலைப்பரப்பு வேல்யூ கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அவ்வளவுதான். சோ இப்ப 2πRHங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 1540க்கு ஈக்குவல். அப்ப 1540 பிளஸ் 2 இன்ட்டு பையோட வேல்யூ என்னது? 22/7 இன்ட்டு 22/7 இன்ட்டு r² which is equal to 1848. இப்ப இங்க பிளஸ்ல இருக்கக்கூடிய இந்த 1540 இந்த சைட் போகும்போது என்ன ஆகும்? மைனஸ் ஆகுமா? அப்ப இங்க இருக்கிறது 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r² equal to 1848 minus 1540. இப்போ 1848ல இருந்து 1540 மைனஸ் பண்ணா என்ன வரும்? 8 0 3 308. அவ்வளவுதான். சோ இப்ப 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு r² equal to 308. சோ இப்ப கேன்சல் பண்ணுங்க. இந்த 7 இங்க போகும்போது மேல மல்டிபிள் ஆகும். அதுவே இதெல்லாம் கீழே வந்துடும். அப்ப r² equal to 308 இன்ட்டு 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 22. 1 டைம் போட்டீங்க அப்படின்னா 1 2 2 I 2 10 4 2. ஓகேங்களா? அடுத்தது இதை 2ஆல டிவைட் பண்ணிக்க அப்படின்னா என்ன வரும்? 11 2 22. அதுவே இதை 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 7 7 77ன்னு வந்துருச்சா? 1 டைம் 7 டைமா? இப்ப என்ன இருக்கு? இங்க 7 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப 7 இன்ட்டு 7. அப்ப r² equal to 7 இன்ட்டு 7 49. அப்ப r equal to எவ்வளவு? r² equal to 49, r equal to 7 வந்துருச்சா? இது உருளையுடைய ஆரம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அவங்க கேட்கறது என்னது? உருளையின் உயரம். இப்ப ஆரம் தெரிஞ்சிச்சுல, வலைப்பரப்புக்கு இங்க தெரியும்ல இந்த வேல்யூ, இதை வச்சு ஈக்குவேட் பண்ணும். அப்ப வலைப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன? 2πRH. அப்ப 2πRH ஓட வேல்யூ என்னன்னு சொல்லியாச்சு, 1540. இதுல நீங்க கண்டுபிடிச்ச இந்த ஆரத்தை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 7 தானே ஆரம் இன்ட்டு h is equals 1540.
7 7 கேன்சல். அப்ப ஹைட் ஈக்குவல் டு 1740 டிவைடட் பை 2 இன்ட்டு 22. 4 2 2 7 7 0. ஓகேவா? அடுத்தது 2 11 22 70. 4 2 2 35 2 70. அப்ப ஹைட் எவ்வளோன்னு கிடைச்சிருச்சு? 35 கிடைச்சிருச்சு. So first you have to calculate the radius of the cylinder. Then you have to substitute the radius value in the curved surface area of the cylinder. ஓகேங்களா? So ஆன்சர் என்னது? 35 மீட்டர். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 18. நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 25 பெண்கள் 36 நாட்களில் முடிப்பர். ஓகேங்களா? சோ அப்ப நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் கொடுத்திருக்காங்க, எம் டேட்டா கொடுத்திருக்காங்க, 36 டேஸ்னு கொடுத்திருக்காங்க, அப்ப டி கொடுத்திருக்காங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்கன்னு கொடுத்திருக்காங்க, அப்ப ஹவர்ஸ் டேட்டா ஆல்சோ கிவன். சோ இது வந்து டைம் அண்ட் ஒர்க்ல செகண்ட் டைப் ஆஃப் கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்ல. சோ அப்படிங்கும் போது எம் டி ஹெச் இது எல்லாமே கொடுத்தா இதற்கான ஃபார்முலா எப்படி எழுதுவோம்? M1 D1 H1 ஈக்குவல் டு M2 D2 H2. அவ்வளவுதான். சோ M எவ்வளவு? ஃபர்ஸ்ட் 25 பெண்கள். அந்த 25 பெண்கள் எத்தனை நாள் வேலை செய்யறாங்க? 36 நாட்கள் வேலை செய்யறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்யறாங்க? 12 மணி நேரம். which is equal to எனில் 20 பெண்கள் நாளொன்றுக்கு எத்தனை மணி நேரம் வேலை செய்து அதே வேலையை 30 நாட்களில் முடிப்பார். அப்ப செகண்ட் குரூப்ல எத்தனை பெண்கள் இருக்காங்க? 20. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 20. எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்க? 30 நாள்ல முடிச்சிருவாங்க. ஆனா இவங்க எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை செய்வாங்கிறதா நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ இப்ப சிம்பிளிஃபை பண்ணுங்க, டைரக்டாவே பண்ணலாம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி டீச் பண்ணிருக்கேன் நார்மல் கிளாஸ்லயே, அதனால டைரக்டாவே பண்ணுங்க. 4 5 20 5 5 25. ஓகேவா? ஒரு நாள் 4 9 நாள் 36. அடுத்தது 3 9 5 3 30. 1 5 5 2 5 10. 1 2 2 6 2 12. ஓகேங்களா? அப்ப இங்க 3 இருக்கு, இங்க 6 இருக்கு. 3 இன்ட்டு 6 எவ்வளோ? 18. அவ்வளவுதான். சோ அப்ப H2 ஈக்குவல் டு என்னது? 18. இல்ல மேம் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா H2 மட்டும் இந்த சைடு வச்சுக்கோங்க. 25 36 12 டிவைடட் பை 20 இன்ட்டு 30 போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா 18 மணி நேரம். 20 பெண்கள் 18 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்த்தா அந்த வேலை 30 நாள்ல முடிஞ்சிடும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 19. ஏ மற்றும் பி ஆகிய இருவரும் இணைந்து ஒரு வேலையை 16 நாட்களில் முடிப்பர். ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாவே 16 நாள். இதுல அந்த வேலையை 48 நாட்களில் ஏ மட்டுமே தனியா அது செஞ்சா அந்த வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 48 டேஸ்ல முடிச்சிருவாரு. அப்ப ஏ alone can complete the work in 48 days அப்படின்னா பி alone can complete the work in how many days? This is your question. So இது வந்து ஒரு பேசிக் கொஸ்டின் டைம் அண்ட் ஒர்க்ல ஃபர்ஸ்ட் டைப்ல. சோ என்ன பண்ணணும்? எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் என்ன வரும்? 48 தான் வரும். 16 3 48 48 1 48. ஓகேங்களா? சோ அப்ப இதுக்கான மீனிங் என்னன்னா டோட்டலா அவங்க செய்ய வேண்டிய வேலை 48. ஒரு நாளைக்கு ஏவும் பியும் சேர்ந்து வேலை பார்த்தா 3 வேலை முடியும். ஆனா அதுல ஏ ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை தான் முடிப்பாங்க? ஒரு வேலை தான் முடிப்பாங்க. இப்ப 2 பேரும் சேர்ந்து ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 3 வேலை. இதுல ஏவே ஒரு வேலை முடிக்கிறான்னா பி எத்தனை வேலை முடிச்சிருப்பான்? மீதி இருக்க 2 வேலையை அவன் தானே முடிச்சிருப்பான். சோ அப்ப பி ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாங்க அப்படின்னா 2 வேலை செய்வாங்க. அப்ப மொத்தமா 48 வேலை இருக்குல்ல, இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கு பிக்கு எத்தனை நாள் ஆகும்னா 24 டேஸ் ஆகும். சோ 48 டிவைடட் பை பி ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவானோ அதை கீழே போடணும். இப்ப 24 நாட்கள். அப்ப 24 டேஸ். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 20th சிம்பிளான ஒண்ணுதான். ஆனா நீங்க காம்ப்ளிகேட் பண்ணிடாதீங்க. எக்ஸ் என்பவர் தனியே ஒரு வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாங்க? 6 நாள். அப்ப எக்ஸ் 6 டேஸ். ஒய் என்பவர் தனியே அதே வேலையை எத்தனை நாள்ல முடிப்பாரு? 8 நாள். அப்போ ஒய் 8 டேஸ். அடுத்தது எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோர் இந்த வேலைக்கு 4800 ரூபாய் வாங்கிக்கிறாங்க. ஓகேங்களா? சோ 4800 ரூபாய் வாங்கிட்டு தான் இந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. சோ எக்ஸ் மட்டும் பண்ணா 6 நாள்ல முடிச்சிருவான், ஒய் மட்டும் பண்ணா 8 நாள்ல முடிப்பாங்க. ஆனா இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா பிளான் போடுறாங்க. சரிப்பா சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம், ஆளுக்கு பிரிச்சுக்குவோம். அதாவது நீ எவ்வளவு வேலை செய்யறியோ அதுக்கேற்ற மாதிரி நீ பிரிச்சுக்கோ, நான் எவ்வளவு வேலை செய்யறேன்னா அதுக்கேற்ற சம்பளத்தை எனக்கு கொடுத்துருங்கிறாங்க. ஆனா இங்க என்ன ட்விஸ்ட் ஆகுதுன்னா இசட் என்பவரின் உதவியுடன் அவர்கள் அந்த வேலையை 3 நாட்களில் முடித்தார்கள். இப்படி 2 பேரும் பேசிட்டு இருந்துட்டு இல்ல 2 பேர் முடிச்சா முடிக்க முடியாது போல, சோ நம்ம 3 பேர் ஆயிக்கலாம், இசட்டையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இசட்டையும் சேர்த்துக்கிறாங்க. ஆனா எக்ஸ் ஒய் இசட் 3 பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா அந்த வேலை எத்தனை நாள்ல முடிஞ்சிருது? 3 நாள்ல முடிஞ்சிருதுன்னா இதுல இசட்டுக்கு எவ்வளவு பங்கு தொகை போகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு எப்பயும் போல நீங்க எல்சிஎமே எடுங்க. 6 8 33க்கு எல்சிஎம் என்ன வரும்னா 24 வரும்.
6 நான்கு 24, 8 3 24, 3 8 24. ஓகேவா? சோ இப்போ இதுல இந்த சென்டர்ல இருக்குல்ல, இதுதான் வந்து அவங்களுடைய எஃபிஷியன்சி. வேற ஒண்ணுமே இல்ல. ஒரு நாளைக்கு அவங்க எவ்வளவு வேலை செய்யறாங்களோ அதுதான் எஃபிஷியன்சி. சோ இப்ப எக்ஸ் எவ்வளவு பண்றான் அப்படின்னா 4, ஒய் எவ்வளவு பண்றான்னா 3. எக்ஸ் ஒய் இசட் 3 பேர் சேர்ந்து எவ்வளவு பண்றாங்க 8. இந்த 8ல இவனால இவன் 3 பண்ணிட்டானா மீதி 1 இருக்குல்ல, அதாவது எக்ஸ் ஒய் இசட் 3 பேரும் சேர்ந்துதான் 8. இதுல எக்ஸ் 4, ஒய் 3, அப்ப இசட் எவ்வளவு ஒன்னாதான் இருக்க முடியும். அப்பதானே 8 வரும். அப்ப இசட்டோட பங்கு எவ்வளவுனா 1 பங்கு. ஓகேவா? சோ அப்ப இந்த ரேஷியோல தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அமௌண்ட்டை பிரிச்சுக்குவாங்க. அப்ப மொத்தமா எவ்வளவு இருக்கு 4800 இருக்கா? இதுல மொத்தம் எத்தனை பங்கா பிரிக்கணும்? 4 பங்கு எக்ஸுக்கு, 3 பங்கு ஒய்க்கு, 1 பங்கு தான் இசட்டுக்கு. அப்ப மொத்தம் 8 பங்கு. இந்த 8 பங்குல எத்தனை பங்கு இசட்டுக்கு போகுது? 1 பங்கு தானே போகுது. அப்ப 1/8 of the share of 4800 is இசட் will get. ஓகேங்களா? சோ அப்ப 1 8 6 8 48. அப்ப 600 ரூபாய் வாங்கிக்குவோம். அவ்வளவுதான். புரியுதா நான் சொல்றது? இல்ல மேம் எனக்கு புரியல அப்படின்னா நீங்க எப்படி போடுங்க. 4 பங்கு எக்ஸுக்கு, 3 பங்கு ஒய்க்கு, இசட்டுக்கு 1 பங்கு. அப்ப மொத்தம் 8 பங்கு. 8 பங்குங்கிறது 4800 ரூபாய்னா 1 பங்கு என்னன்னு கண்டுபிடிங்க. அப்ப 4800 டிவைடட் பை 8. அப்ப 600 ரூபாய். 1 பங்குங்கிறத இசட்டோட ஷேர். அப்ப 600 ரூபாய் தான் இசட்டோட ஷேருக்கு போட்டுருங்க. இல்ல நான் இப்படியே போட்டுக்கிறதுனால போட்டுக்கோங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 21. இதுக்கப்புறம் எல்லாமே ரீசனிங்ல இருந்து வரக்கூடியது. இது ரொம்பவே ஈஸியான ஒரு பகுதி. பின்வரும் தொடரில் தவறான எண்ணை கண்டறிங்கிறாங்க. இங்க கொடுத்திருக்கிறதுல எது தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 253 இருக்கு, 136, 352, 460, 324, 631, 244 இருக்கா? இங்க இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பாருங்க. யூ வில் கெட் ஐடியா. என்னன்னா அந்தந்த நம்பர்ல இருக்கக்கூடிய டிஜிட் ஆட் பண்ணா 10 வரணும். இப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்தீங்கன்னா 2 5 3, 2 5 7, 7 3 10 வந்துருச்சு. அடுத்தது 1 3 6, 1 3 4, 4 பிளஸ் ஒரு 6 என்ன 10. அப்ப இதுவும் 10 வந்துருச்சு. அடுத்து இதுவும் 10 வந்துருச்சு. இதுவும் 10 வந்துருச்சு. இதுவும் இது பாருங்க 3 பிளஸ் 2 பிளஸ் 4, 3 பிளஸ் 2 5, 5 பிளஸ் 4 எவ்வளவுதான் வருது? 9 தான் வருது. ஆனா மத்ததெல்லாம் பாருங்க 6 3 1 10 வந்துருச்சு. 2 4 4 10 வந்துருச்சு. அப்ப இது மட்டும்தான் சம் ஆஃப் த டிஜிட் 10 வரல. அப்ப இதுதான் வந்து இந்த தொடர்ல இருக்கக்கூடிய தவறான எண். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு சங்கேத மொழியில் ரோட் அப்படிங்கறத URDG அப்படின்னு எழுதுறாங்களா? அதாவது ROAD அப்படிங்கிற ரோட என்னன்னு எழுதுறாங்களா? URDG எழுதுறாங்க. ஓகேவா? அப்படின்னா ஸ்வான் அப்படிங்கறத எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூங்கிற ஆர்ங்கிறத எப்படி எழுதுறாங்க? யூ. ஆர்க்கு அப்புறம் என்ன இருக்கும்? ஆர் PQRSTU வருமா? அப்ப 2 லெட்டர் விட்டுட்டு யூ எழுதிருக்காங்க. அப்ப ஆருக்கு பதிலா யூ போடுறாங்கன்னா 2 லெட்டர் நடுவுல ஸ்கிப் பண்ணிருக்காங்க. அடுத்தது ஓக்கு அடுத்து ஆர் போட்டிருக்காங்க. அப்ப நடுவுல எத்தனை லெட்டர் ஸ்கிப் ஆயிருக்குன்னு பாருங்க. OPQR. அப்ப இங்கேயும் 2 லெட்டர் ஸ்கிப் பண்ணிட்டு எடுத்திருக்காங்க. ABCD, DEFG. அப்ப வேர்டுக்கும் கோடுக்கும் நடுவுல ஒவ்வொரு லெட்டருக்கும் 2 லெட்டர் விட்டுட்டு எழுதியிருக்காங்க. அப்ப எஸ்க்கு அப்புறம் என்ன விடுவீங்க? STUV. ஓகேங்களா? எஸ்ல TU விட்டுருவீங்க. விட்டுட்டு V போடுவீங்க. அடுத்தது W இருக்கா? X Y விட்டுட்டு Z போடணும். A இருக்கா? BC விட்டுட்டு D போடணும். N இருக்கா? Nக்கு அப்புறம் என்னது? NOP விட்டுட்டு OPQ வந்துருமா? சோ அவ்வளவுதான். சோ ஆன்சர் என்னன்னா BZDQ அப்படிங்கறத ஆன்சர். சோ ஜஸ்ட் 3 ஸ்டெப் ஃபார்வர்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா 2 லெட்டர் ஸ்கிப்பிங்னு சொல்லலாம். ஓகேவா? சோ the pattern is 2 letter skipping or 3 step forward pattern. அவ்வளவு. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 23rd question. Q மற்றும் R இன் சகோதரன். Q மற்றும் R இன் சகோதரன் யாரு? P. இதுல ஆண் அப்படின்னு குறிப்பிடுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ஸ்கொயர். பெண்ணுன்னா என்னன்னு யூஸ் பண்ணுவோம்? சர்க்கிள். அதுவே பிரதர் சிஸ்டர்னா பிளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். பிரதர் ஆர் சிஸ்டர்னா பிளஸ் சிம்பிள். ஓகேவா? இதுவே மதர் ஃபாதர் அப்படின்னா ஒரு லைன் மேல போடுவோம். அதுவே சன் டாட்டர் அப்படின்னா ஒரு லைன் கீழே போடுவோம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா டபுள் ஆர போடும். இதுதான் வந்து கான்செப்ட். ஓகேவா? இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Q மற்றும் R இன் சகோதரன் Pன்ட்டாங்க. Qக்கும் சகோதரன் P தான், Rக்கும் சகோதரன் P தான். அப்படின்னா இவங்க 3 பேரும் என்னது? கூட பிறந்தவங்க. அவ்வளவுதான். சோ இப்ப Q பிளஸ் R பிளஸ் P. இதுல Qக்கும் Rக்கும் யார் சகோதரன்? P. அப்ப P யோட ஜெண்டர் தெரிஞ்சு போச்சு, ஆண் அப்படின்னுட்டு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆரின் தாய் எஸ். ஆருக்கு தாய் இருக்காங்க. அவங்க யாருன்னா எஸ். தாய்னா ஃபீமேல். அதனால சர்க்கிள்குள்ள போட்டுறேன். அடுத்தது Pன் தந்தை T. இப்போ ஆருக்கு அம்மா எஸ்னா Pக்கு அம்மாவும் யாருதான்? எஸ் தான். Qக்கு அம்மாவும் யாருதான்? எஸ் தான். ஏன்னா அவங்க 3 பேர் என்னது? சகோதர சகோதரி.
ஓகேங்களா? சோ அப்படிங்கும்போது பியோட தந்தை எஸ்க்கு என்ன வரும்? கணவரா இருக்க முடியுமா? பியோட அம்மா எஸ்னா பியோட தந்தை யாரு? எஸ்க்கு கணவர். சோ அப்ப பியோட தந்தை யாருன்னா டி. அப்ப டீங்கிறவங்க எஸ்க்கு ஹஸ்பண்ட். முடிஞ்சா இப்ப என்ன கேக்குறாங்க? கீழே உள்ளவற்றுள் எது கண்டிப்பாக சரி அல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல எது தப்புன்னு கேக்குறாங்க இந்த ஆப்ஷன்ல. கியூவின் தந்தை டி. கியூக்கு அம்மா எஸ், அப்பா யாரு? டி. அப்ப இது கரெக்ட். அடுத்தது எஸ்ஸின் தந்தை, எஸ்ஸின் கணவன் டி. எஸ் உடைய ஹஸ்பண்ட் யாரு? டி. இதுவும் கரெக்ட். பியின் தாய் எஸ். பியோட தாய் யாரு? எஸ். இதுவும் கரெக்ட். டியின் மகன் கியூன்றாங்க. டியோட இங்க கியூவோட ஜெண்டர் தெரியல. மகளா கூட இருக்கலாம், மகனா கூட இருக்கலாம். ஆனா எக்ஸாக்டா இவங்க மகன்னு சொல்றது தப்பு. ஓகேங்களா? சோ அதனால ஆப்ஷன் டி தான் வந்து கொடுத்திருக்கிறதுலே தவறான ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் டி தான் வந்து ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு. நெக்ஸ்ட் 24th கொஸ்டின். விடுபட்ட இடத்தை கண்டறியும். விடுபட்ட இடம் இங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பாருங்க. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க 12 இருக்கு, இங்க 30 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? 42 வருது. அதே மாதிரி 42ஓட ஒரு 12 கூட்டினா 54. இப்ப இந்த அடுத்து இதே கான்செப்ட் இங்க வருதான்னு பாருங்க. 30 பிளஸ் ஒரு 13 43. 43ஓட ஒரு 12 கூட்டினா என்ன வரும்? 55 வரும். ஆனா இங்க என்ன இருக்கு? 51 இருக்கு. அப்ப இந்த லாஜிக் கிடையாது. அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து பாருங்க. 30க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் எடுத்தா என்ன வரும்? 30க்கும் 12க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 18ஆ? 18ஓட எதை மல்டிபிள் பண்ணா 54 வரும்? 3ஆ? சோ அப்ப 18 3 54. அதே லாஜிக் இங்க வருதான்னு பாருங்க. 30க்கும் 13க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 17. 17ஓட 3 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 51 வருது. அப்ப இதுவும் கரெக்டா இருக்கு. அப்ப இங்கேயும் செக் பண்ணி பாருங்க. 12க்கும் 27க்கும் என்ன டிஃபரன்ஸ்? 15. 15ஓட 3 மல்டிபிள் பண்ணா என்ன வருது? 45. அப்ப இங்கேயும் கரெக்ட். அடுத்தது அப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து 3ஆல மல்டிபிள் பண்ணா இங்க இருக்கிறது வரும். 27க்கும் 13க்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா 14. 14ஓட 3 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 42. அப்ப இதுதான் ஆன்சர். அதாவது இங்க சர்க்கிள்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நம்பருக்கான டிஃபரன்ஸ் எடுத்து 3ஆல மல்டிபிள் பண்ணா இந்த கார்னர்ல இருக்கக்கூடிய நம்பர் கிடைக்குது. அப்ப இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 17. 17 3 51. அடுத்தது இதுக்கும் டிஃபரன்ஸ் 12க்கும் 27க்கும் டிஃபரன்ஸ் 15. 15 3 45 இந்த கார்னர் நம்பர். அப்ப இதுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 14. அந்த 14 3ஆல மல்டிபிள் பண்ணா இந்த கார்னர் கிடைச்சிடும். அப்ப 42. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேங்களா? சோ அப்ப 42ங்கிறதா ஆன்சர். நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் 25th கொஸ்டின். சோ இதுல வந்து என்னன்னா இந்த பகடையில எத்தனை புள்ளிகள், அதாவது பின்வரும் பகடைகளில் எத்தனை புள்ளிகள் ஒரு புள்ளி உள்ள பக்கத்திற்கு எதிரே உள்ளது? ஒண்ணுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேக்குறாங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சோ 6 போட்டேன் நான் டைரக்டா பார்த்தோன்னு தெரிஞ்சிச்சு, அதனால போட்டேன். சோ 1க்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுல நம்ம ஒரு பகடைக்கு ஒரு கிளாஸ் செப்பரேட் கிளாஸஸ் கொடுத்திருக்கோம். அதுல நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தடுத்த பக்கங்களை கூட்டி பாருங்க. ஒரு டயக்ராம்ல இருக்கக்கூடிய அடுத்தடுத்த பக்கங்களுடைய வேல்யூ வந்து 7 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நீங்க கிளாக் வைஸ் மெத்தட் யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்போம். அதேதான் இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு. இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வந்துருச்சு? 7 வந்துச்சா? 7 வந்துருச்சுனாலே கிளாக் வைஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணும். அப்ப கிளாக் வைஸ் மெத்தட்னா என்னன்னா இந்த டைரக்ஷன்ல இந்த டயக்ராம்லயும் காமனா இருக்கக்கூடிய நம்பர் பாருங்க. இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, 6 இருக்கு. இங்க 1 3 2 இருக்கு. அப்ப இங்க 2 இருக்குல்ல, அந்த 2 எடுத்து எழுதிக்கோங்க. இந்த 2ல இருந்து கிளாக் வைஸ்ல பார்த்து அடுத்தடுத்து எழுதுங்க. இந்த 2க்கு அடுத்து என்னது? கிளாக் வைஸ்ல பார்க்கும்போது 5 வருதா? அடுத்தது அதுக்கப்புறம் பார்க்கும்போது என்னது? 6 வருதா? அதை எழுதிக்கோங்க. அதே மாதிரி இங்க 2ல இருந்து கிளாக் வைஸ் பார்க்கும்போது என்ன வருது? 3 வருதா? அங்க இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா 1 வருதா? அவ்வளவுதான். சோ இப்ப இதுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது தான் ஆப்போசிட்னு அர்த்தம். அப்ப 1க்கு ஆப்போசிட்ல எது வருது? 6. சோ இப்ப ஆன்சர் என்னன்னா 6. அவ்வளவுதான். சோ இப்ப ஆன்சர் 6. இந்த 25 கேள்விகள்ல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா 8300865071 வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு எந்த கொஸ்டின் டவுட்டா இருக்கோ அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களோட குவாரிஸ் என்ன அப்படிங்கறத கிளியரா ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புங்க. உங்களுக்கான ஆன்சரை அட்மிட் கொடுப்பாங்க. சோ உங்களுக்கு ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ்ல இருக்கக்கூடியது, டிஎன்பிஎஸ்சில இருக்கக்கூடிய எக்ஸாமினேஷனுக்கான ஆப்டிடியூட் ரீசனிங்கானது எல்லாமே டாபிக் வைஸ் உங்களுக்கு டீடைல்டு பேசிக் கான்செப்ட் கிளாஸ் கொடுத்திருக்கோம். அது நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்ல செப்பரேட் டாபிக் வைஸ் இருக்கும். ஓகேங்களா? செக் பண்ணுங்க. கண்டிப்பா அது உங்களுடைய எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். For more videos, stay tuned with BA Book. Thank you.